நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் கோவிலில் ராஜா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு கார்த்தி வராங்க. என்ன மாப்பிள்ள எதுக்கு வந்துட்டு வர சொன்ன, முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்க, ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு ரியா சவால் வெட்டு தீபாவை கடத்த போகிறேன்னு சொன்னாங்களா, அதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிற, இவ்வளோ தூரம் நடந்துருச்சா, சரி இந்த கோவிலுக்கு எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க, இந்த கோவிலில் தான் தீபா வந்தாங்களா அப்படின்னு கேட்க, இங்கே தான் எப்போ வருவாங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே தான் அவங்க எப்போவுமே வருவாங்க, ரம்யா வேற இங்கே தான் பார்த்தாங்களாமா, உள்ளே இருக்காளான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே தீபா வந்துட்டு இருந்த மாதிரி தெரியல. என்ன மாப்பிள்ள இது, கோவிலை சுற்றி இவ்வளோ தூரம் தேடி பார்த்துட்டோம், இவங்க இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதாண்டா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசனை மணிக்கே இருக்காங்க. அப்போ வந்துட்டு சரி ஃபோட்டோவை காத்து விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி ராஜா ஐடியா கொடுக்குறாரு. இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிச்சு ஓவரால்ட்டே விசாரிக்காங்க. பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதில் ஒரே ஒரு ஆன்ட்டி மட்டும் சொல்கிறாங்க, இந்த பொண்ணா, ஆமாம் இந்த பொண்ணு இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, இவங்களை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் ஒரு சாமியார் வந்து கூப்பிட்டு போனாங்க, அது பெண் சாமியார் அப்படின்னு சொல்ல, சாமியாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ரம்யா வந்துட்டு கார்த்திக் கால் பண்ணுறாங்க. என்னாச்சு கார்த்தி, தீபா கிடச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க. எதுவும் பிரச்சனையா, நீங்கள் வந்துட்டு ஏதோ குழம்பி போய் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. கார்த்தி என்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை, தீபாவை ஏதோ ஒரு பெண் சாமியார் மாதிரி ஒருத்தங்க வேஷம் போட்டு வந்து கூட்டு போனாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் வேற தேடிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு சொல்ல ரியாவை பற்றி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. ஓஹோ, தீபா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு முடியலன்னு உடனே பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சா, இந்த வாய்ப்பை ரியா வந்துட்டு அவளுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு போலீஸ் சாமியார் மாதிரி வேஷம் போட்டு தீபாவை கடத்திட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லிட்டு ஃபோனை வந்துட்டு கட் பண்ணிடுறாங்க. எனக்கு என்ன தகவல் தெரிஞ்சாலும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி யோசித்து பார்க்குறாங்க. அதே பெண் சாமியார்னு சொல்கிறாங்க, இவங்களும் இதைத்தான் சொல்கிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மணிக்கு யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு ரம்யாவை காமிச்சிட்ருக்காங்க. இந்த தீபாவை அவங்களும் தெரிறாங்க, நம்மளும் தெரிறாங்க. அவங்க கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தீபாவை கொண்டு போய் இந்த பரிகாரத்தை எப்படியாவது பண்ண வச்சிடணும், அதோட தான் அமுச்சு விட்டுறணும். ஏன்னா இப்போ பழியெல்லாம் இந்த ரியா மேலே தான் விழுகும். இப்போதைக்கு அவள் தான் வந்துட்டு கடத்துறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் சவால் விட்டுருக்கா. இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல சான்ஸு. இதில் வந்துட்டு எப்படியாவது அந்த தீபாவை ரியா கிட்ட இருந்து வாங்கிடணும். இது வந்துட்டு ரியா எங்கே இருப்பா, கண்டிப்பாக இந்த ஐஸ்வர்யாவை வந்துட்டு இவளும் கூட்டுக்கலவாணி தானே, அவள் தான் ஒழிச்சு வச்சிருப்பா. ஐஸ்வர்யாவை பிடிச்சிட்டேன்னா கூடயே சேர்ந்து இந்த ரியாவும் இனாமா கிடச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வண்டி எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. இந்த பக்கம் அருணை ஆனந்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ரவுடிங் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்ததுமே இவங்க தானா அப்படின்னு கேட்க, ஆனந்தும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அருணை கூட்டு போறாங்க. வாங்க தலைவா, இது யாரு அப்படின்னு கேட்க, இது என்னோட தம்பி அருண் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. என்ன தலைவா வேலை எதுவுமே கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, நல்லா தானே ஜாலியாக கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க, சரி உங்ககிட்ட இருந்து ஒரு தகவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டு பொண்ணை வந்துட்டு காணும், என் தம்பியோட ஒய்ஃபு, எனக்கு இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியாவோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச ஆள் மூலயமா வந்துட்டு கடத்திருக்காளான்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஆளே இருக்குது, டேய் போய் அந்த நாக்குமுக்கா வர சொல்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை வந்துட்டு அமுச்சு விட, அருண் சொல்கிறாரு, என்ன இது பேரே நாக்குமுக்கான்னு, ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க என்ன உங்கள் தம்பி வளர்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி வர சொல்லு அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்ல, அதே மாதிரி அவனு வந்துட்டு வர்றான். தட்டில் வந்துட்டு சரக்கை ஊற்ற, என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்க, திடீர்னு நாக்க வச்சு அந்த சரக்கை வந்துட்டு நக்கி குடிக்க ஆரம்பிச்சிடறான். அடே நாரப்பையிலே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி அருண் பார்த்துட்டு, இனி என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கிட்ட கேட்க, என்னடா உன்னை தேடி வந்தா நீ ஏதோ இவனை சரக்கு ஊற்றி நக்க விட்டுக்கிட்டு இருக்க, என்ன தான் வந்துட்டு நீ எனக்கு பண்ண போகிற, இதான் நீ பண்ணுற ஹெல்ப்பா அப்படின்னு கேட்க, இருங்க எவ்வளோ பெரிய போலீஸு பணக்காரங்களாம் இவங்ககிட்ட வந்து குறி கேட்பாங்க தெரியுமா, இவ சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த பொண்ணை யார் கடத்திருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாமியார்னு கிளம்பிட, சாமியார் தான் வந்துட்டு கடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சாமியார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரவுடி சொல்கிறாங்க. அருணுக்கும் ஆனந்துக்கும் வந்துட்டு ஒன்றும் புரியல, நம்பாத மாதிரியே முடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ரம்யா கால் பண்ணி, ரியா வந்துட்டு சாமியார் வேஷம் போட்டு தீபாவை கடத்திட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஆனந்துக்கிட்ட சொல்ல, அப்போது கண்டிப்பாக இவன் சொன்னது உண்மை தான் அப்படின்ற மாதிரி பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு ரியாவை காமிச்சிட்ருக்காங்க. சாமியார் கெட்டப் மாதிரி போட்டுட்டு, இந்த கெட்டப்பு உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நம்மளை சுற்றி போலீஸ் தேடிட்டு இருக்கு, ஆனால் இந்த கெட்டப்போட போனால் வெளியிலே யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது என்ன அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது மண்டை மேலே உள்ள கொண்டைய மறந்துடேடா அப்படின்ற மாதிரி ஒரு கெட்டப்பும் இல்லை மக்களே, சும்மா அந்த காவி ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கு, அதே மாதிரி தான் முகம் எல்லாம் எப்படி கேனையனாக்குறாங்க பாருங்க, யாருக்கு முட்டாளே தெரிய மாட்டேங்கப்பா. இதுதான் வந்துட்டு அதாவது மறு வச்சா மாறுவேடமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ரியா தான் வந்துட்டு தீபாவை கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அபட்டமாக தெரியுது. அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு யாருக்கு தெரியாமல்
என்னமோ ஒரு கபோர்டில் வந்துட்டு கழட்டி ஒளிச்சு வைக்கிறாங்க. திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஐஸ்வர்யாவோட அம்மா வந்துட்டு வெயிட் பண்ணி ஐஸ்வர்யாவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு ரம்யா நிற்கிறாங்க. இதுக்கு இங்கே வர்றா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஆண்டி என்ன தெரியல, நான் தான் ரம்யா, கார்த்திக் கூட என் கம்பெனியில் தான் வேலை பார்த்தாங்க, ஐஸ்வர்யாக்கு என்னை பற்றி தெரியுமே அப்படின்ற மாதிரி உரிமையாக பேச்சு கொடுத்து வீட்டுக்குள்ளே நைஸாக வந்துடுறாங்க. இங்கே தான் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு ரூம் இருக்குது, அங்கே வந்துட்டு போக பார்க்குறாங்க. எதுக்குமா அங்கே போகிறது, ஐஸ்வர்யா ரூமு கண்டதை போட்ட மாதிரி வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இருக்கட்டும் ஆண்டி நான் ரெஸ்ட் ரூம் போகத்தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு போய் பார்க்குறாங்க. ரியா வந்துட்டு எதுக்கு வந்தா, தெரிஞ்சு வந்தா தெரியாமல் வந்தாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஒரு பேர் ரெஸ்ட் ரூமில் விழிஞ்சிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு என்ன ஆண்டி ஐஸ்வர்யா ரூம்னு சொன்னீங்க, எல்லாமே வந்துட்டு பொருள்லாம் அப்படியே கிடக்கு, அவள் அப்படிதாம்மா, நான் தாம்மா க்ளீன் பண்ணுவேன், அதை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறதுக்காக போகிறாங்க. அந்த சைடு ரியா வந்துட்டு வா என்னையே தேடி வந்துட்டல, உன்னை எனக்கு போட்டு தள்ளாமல் விட மாட்டேன், அங்கே தான் மண்டபத்தில் கட்டையால் அடிச்சு தப்பிச்சிட்டேன், இங்கே உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை எடுத்து ஓங்கி அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஐஸ்வர்யாவோட அம்மா பக்கத்தில் இருக்க கரம்பப்பூச்சி எடுத்து ரம்யா மேலே போட்டுடுறாங்க. ஐயோ கரம்பப்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த பக்கம் தள்ளி வந்துடுறாங்க. இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப இருக்குமா அப்படின்னு சொல்ல, இங்கே உண்மையாகவே ரியா இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு சும்மா தான் வந்தேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு ரம்யா வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சைடு வந்துட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவளுக்கு உன் மேலே சந்தேகம் வந்துச்சு, அதனால தான் வந்துட்டு பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, என் மேலே சந்தேகம் இல்லை, ஓ மேலே தான் வந்திருக்கு அப்படின்றாங்க. நான் இன்னைக்கு ஏதோ தப்பிச்சிட்டேன், நாளைக்கு அருண் கார்த்தின்னு எல்லாம் ஒன்றா வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்தில் மருமகளா நான் அந்த வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு அதிக நெஞ்செழுத்தம் தான் அப்படின்றாங்க. அடுத்த சீனில் ரியா வந்துட்டு ஒரு சாமியார் கெட்டப்பில் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது.